ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இமெயில்ல இருக்கிற சிசி அண்ட் பிசிசினா என்னன்னு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இமெயில் அனுப்பலான்னு போனாலே ஃபர்ஸ்ட் ஃப்ரம் இருக்கும். ஃப்ரம்ல இந்த இமெயில யார் அனுப்புறாங்களோ அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் இருக்கும். அதுக்கு கீழே டூல இந்த இமெயில நம்ம யாருக்கு அனுப்ப போறோமோ அந்த ரிசீவருடைய இமெயில் அட்ரஸை நம்ம டூல போடணும். டூல நம்ம எத்தனை பேருடைய இமெயில் அட்ரஸ்னாலும் கொடுக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் மாதிரி தான், ஒரு மெசேஜ் தான் அனுப்புவோம், ஆனா அந்த மெசேஜ் குரூப்ல உள்ள எல்லாருக்குமே போகும்ல. அதே மாதிரி தான் டூல நம்ம யாருடைய இமெயில் அட்ரஸ் எல்லாம் போடுறோமோ அவங்க எல்லாருக்குமே நம்ம அனுப்புற இமெயில் போகும். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு நம்மளால பார்க்க முடியும்ல. அதே மாதிரி இந்த இமெயில யாரு ரிசீவ் பண்றாங்களோ அவங்களால டூல யாருடைய இமெயில் அட்ரஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கறதையும் பார்க்க முடியும். சோ இந்த இமெயில நம்ம யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கோம், யாருடைய இமெயில் அட்ரஸ் எல்லாம் டூல மென்ஷன் பண்ணிருக்கோம்னு இந்த இமெயில ரிசீவ் பண்ற எல்லாராலையும் பார்க்க முடியும். இந்த டூல இன்னொரு விஷயம் இருக்குது. லாஸ்டா ஒரு ஆரோ மார்க் இருக்குதா, அதை கிளிக் பண்ணா சிசி அண்ட் பிசிசின்னு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும். சிசி அப்படின்னா கார்பன் காப்பி, பிசிசி அப்படின்னா பிளைண்ட் கார்பன் காப்பி. கார்பன் காப்பிய எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒருத்தங்க நமக்கு இமெயில் அனுப்புறாங்க, அந்த இமெயில பத்தி இன்னொருத்தருக்கு தெரிவிக்கிறதுக்காக கார்பன் காப்பியை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிளாஸ் டீச்சர் டூல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருடைய இமெயில் அட்ரஸையும் போட்டு சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, எல்லாரும் கண்டிப்பா சண்டே ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு இமெயில் அனுப்புறாங்க. இப்போ இந்த இமெயில் பத்தி அனுப்பின டீச்சருக்கும் அந்த இமெயில ரிசீவ் பண்ண, அதாவது டூல டீச்சர் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய இமெயில் அட்ரஸ் போட்டிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த இமெயில் பத்தி தெரியும். இப்போ அதே டீச்சர் டூல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோடைய இமெயில் அட்ரஸ போட்டுட்டு சிசில கார்பன் காப்பில பிரின்சிபாலோடைய இமெயில் அட்ரஸ போட்டாங்கன்னா டீச்சர் என்ன மெயில் அனுப்புறாங்களோ அதோடைய காப்பி அப்படியே பிரின்சிபாலோடைய மெயில் அட்ரஸுக்கு போயிடும். ஸோ கிளாஸ் டீச்சர் மெயில் அனுப்பலன்னு நம்மளால பொய் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இமெயிலுடைய காப்பி அப்படியே பிரின்சிபால் கிட்ட இருக்கும். ஃப்ரம்ல டீச்சருடைய இமெயில் அட்ரஸ் இருக்கும், டூல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருடைய இமெயில் அட்ரஸ் இருக்கும். ஸோ டீச்சர் என்ன மெயில் அனுப்பியிருக்காங்க, அந்த மெயில யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பிரின்சிபாலால பார்க்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சிசில பிரின்சிபாலோடைய இமெயில் அட்ரஸ் இருக்கிறது காமிக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுமே அலர்ட் ஆயிருவாங்க. பாத்தியா, நம்ம டீச்சர் டூல நம்ம எல்லாரோடைய இமெயில் அட்ரஸ போட்டுட்டு சிசில பிரின்சிபாலோடைய இமெயில் அட்ரஸையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இமெயிலுடைய காப்பி அப்படியே பிரின்சிபாலுக்கும் போயிருக்கும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸுமே அலர்ட் ஆயிருவாங்க. இதுதான் கார்பன் காப்பி. நமக்கு ஒருத்தங்க மெயில் அனுப்புறாங்க, அந்த மெயில பத்தி இன்னொருத்தங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய இமெயில் அட்ரஸ சிசில மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பிசிசி, பிளைண்ட் கார்பன் காப்பி. ஃபார் எக்ஸாம்பிள், டீச்சர் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸோடைய இமெயில் அட்ரஸை டூல மென்ஷன் பண்ணி ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஓ டீச்சர் நம்ம 10 பேருக்கு மட்டும்தான் இந்த இமெயில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தெரியும். இப்போ அதே டீச்சர் டூல எந்த இமெயில் அட்ரஸையும் போடாம பிசிசில அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸோடைய இமெயில் அட்ரஸ போட்டாங்க அப்படின்னா அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே டீச்சர் யாருக்கெல்லாம் இந்த மெயில் அனுப்பியிருக்காங்கன்னு தெரியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாளைக்கு நம்மளுடைய பர்த்டே பார்ட்டி இருக்குது, அதுக்காக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை இமெயில் மூலமா இன்வைட் பண்ண போறோம். இப்போ பிரச்சனை என்னன்னா, தனுஷை இன்வைட் பண்ணிருக்கோன்னு தெரிஞ்சா அன்பு வரமாட்டான், அன்பை இன்வைட் பண்ணிருக்கோன்னு தெரிஞ்சா குமார் வரமாட்டான், ஏன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை. சோ நம்ம என்ன பண்றோம்னா, பிசிசில நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸோடைய இமெயில் அட்ரஸையும் மென்ஷன் பண்ணி இன்வைட் பண்ணி இமெயில் அனுப்பிடுதோம். இப்போ நம்ம தனுஷை இன்வைட் பண்ணிருக்கோன்னு அன்புக்கு தெரியாது, அன்பை இன்வைட் பண்ணிருக்கோன்னு குமாருக்கு தெரியாது. அதுதான் பிளைண்ட் கார்பன் காப்பி. யாருக்கெல்லாம் இந்த மெயில் அனுப்பியிருக்கோன்னு யாருக்குமே தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். சோ அவ்வளவுதான்.
இமெயிலுடைய ஃபார்மட் அண்ட் எக்ஸாம்பிள எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இமெயிலுக்கு 5 எக்ஸாம்பிள்ஸ் ரெடி பண்ணி அதை நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டத்தோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. மறக்காம போய் பாருங்க. Thank you. Have a nice day and don't forget to subscribe our channel.